கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் அனைவரும் சுகமாய் நலமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செபை பண்ணுங்கள். அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தில் பிரவேசிப்பதற்கு அவருக்கு வழியை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுங்க, அவர் உள்ளே வருவார். அப்படியாக மும்பையில் சாகா என்ற இடத்துல ஒரு சேரி பகுதி, அங்கே அநேக சிறு பிள்ளைகள் மாணவ மாணவிகள் ஒரு சாக்கடையை கடந்து தான் ஸ்கூலுக்கு போகணும். போகும்போது வீட்டிலேருந்து நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வருவாங்க. பார்த்தா அந்த சாக்கடையில் பட்டு சேரும் சகதியமாக போவாங்க. இதை பார்த்த ஒரு மாணவன், கல்லூரி படிக்கிற ஒரு மாணவன், செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஈஷான் பால்கலே என்கின்ற ஒரு மாணவன். அவன் என்ன செஞ்சான், எல்லாருக்கிட்டையும் போய் அரசாங்கம் மற்ற அதிகாரிகள் எல்லாருக்கிட்டையும் கெஞ்சி பார்க்குறான். சார், ஒரு பாலம் போட்டு கொடுங்க சார், இந்த பிள்ளைங்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுது சார், சார் கொஞ்சம் பாலம் போட்டு கொடுங்க. அங்கே இருக்கிற கார்பரேஷன் ஆஃபீஸர், பஞ்சாயத்து போர்டு தலைவர், மற்றபடி மினிஸ்டர் கேட்காத ஆட்களே கிடையாது. அட போப்பா, அவங்களுக்காக வேறு வேலை கிடையாது அப்படின்ட்டாங்க. பார்த்தான், தன்னுடைய சக மாணவர்கள் எல்லாருக்கிட்டையுமே பணத்தை வசூல் பண்ணி ஒரு 15,000 ரூபாய்க்கு ஒரு மரப்பாலம், 20 அடி நீளம் 20 அடி அகலம் உள்ள ஒரு மரப்பாலத்தை போட்டு சும்மா ஜம்முன்னு கம்பீரமாக நிற்க வச்சிட்டான். பிள்ளைகள் எல்லாரும் அதில் சந்தோஷமாக போனாங்க. திறப்பு விழாவுக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க. அந்த அரசாங்க அதிகாரிகள், பஞ்சாயத்து போர்டு தலைவர், கார்பரேஷன் ஆஃபீஸர், கமிஷனர் எல்லாரும் வந்தாங்க, பாராட்டினாங்க. பட் இவன் யாருமே சட்டை பண்ணல. இவன் அந்த அதிகாரிகளை யாருமே எட்டி கூட பார்க்கல. ஏனென்றா இவர் உதவி கேட்ட போது எல்லாருமே அசட்டை பண்ணாங்க. அதனால் எல்லாத்தையுமே இவன் ஒதுக்கிட்டான். அடுத்தது பார்த்தா இன்னும் அவனுடைய கிராமத்தில் இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் கழிவறை இல்லாமல் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதையும் அடுத்த ப்ராஜெக்ட் அவன் மைண்டில் வச்சு அதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தா பாருங்க. அந்த மாதிரி யோவான் சாணகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவன் அந்த லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தாயின் வயிற்றில் இருக்கும்போதே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருந்தான். அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாக நின்றான். எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவனாக இருந்தான். அவன் அநேகரை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரிடத்தில் சேர்க்கிறவனாக இருந்தான். பாருங்க, இங்கே வழியை ஆயத்தப்படுத்துங்க. 400 வருட இருண்ட காலத்துக்கு பிறகு பல சாக்கடையில், பல பாவத்தில், பல விதமான கஷ்டத்தில், இருண்ட சூழ்நிலையில், பாவத்தினால் மக்கள் தற்கொலைக்கு நேராக போயிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாரும் வாங்க, வனாந்திரத்திலேருந்து சத்தமிட்டு கூப்பிட்றான், வாங்க எல்லாரும் வாங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, வாங்க, மனம் திரும்பி வாங்க, எல்லாரும் கூப்பிட்டான் பாருங்க. எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு அந்த யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அந்த ஜனங்கள் எல்லாம் இயேசு என்கிற பாலத்தை போட்டு பிதாவோடு இணைப்பதற்கு இயேசு என்கின்ற பாலத்தை அவன் போட்டு கொடுத்தான். அதற்காக தன் வாழ்க்கையை மெழுகுவர்த்தி போல எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக அந்த தேசத்தையே உயிர்ப்பிச்சிட்டான். செத்து போன இஸ்ரவேல் தேசத்தையே உயிர்ப்பிக்கிற ஒரு மனிதனானான். இஸ்ரவேல் தேசத்தையே தேவனோடு இணைப்பதற்கு, பிதாவோடு இணைப்பதற்கு இயேசுவை கொண்டு ஒரு பாலத்தை அமைத்து மக்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்று பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த அந்த ஈஷான் பால்கலே மாறி யோவான் சாணகனும் தன்னை அர்ப்பணித்து அநேகருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுத்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும், அநேகருக்கு நீங்களும் நானும் இயேசு பிரவேசிப்பதற்கு வழியை ஆயத்தப்படுத்தி கொடுப்போமா? யோவான் சாணகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தாங்க. எல்லாருக்கும் வெளிச்சம், எல்லாருக்கும் நல்ல ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் நல்ல ஒரு சமாதானத்தை கொடுக்குற ஒரு மகனாக இருந்தான். நீங்களும் அவ்வாறு இருப்பீங்களா? கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவருடைய வேலை, வருமான, தொழில், படிப்பு எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுங்க.
ஆண்டவரே இந்த மன்னா மூலமாக அநேகருடைய வாழ்க்கை ஆண்டவரை பிரகாசிக்க, அவருடைய வாழ்க்கை தேவைகள் சந்திக்கப்பட, மனசில் நிம்மதி நல்ல சமாதானத்தம் கிடைக்க ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.